நீங்கள் உங்கள் லைஃப்பில் 30+ இருக்கீங்க, 40s நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வயசு ஆகுது, நீங்கள் ஓல்டு ஆகுறீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற 5 விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் யங்கராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் டீத், உங்களோட ஹேர், உங்கள் ஸ்கின், உங்களோட பாடி பொசிஷர் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் யங்கராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது, உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண ஆரம்பிங்க. புது ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள், அதை கற்றுக்க ஆரம்பிங்க. மூணாவது, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி லைக் சைக்கிளிங், வாக்கிங் போகிற கம்யூனிட்டி, இல்லாட்டா மாரத்தான் ரன் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை பற்றி யாருன்னே தெரியாது, உங்களை பற்றி தெரியாத ஒரு கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது புது புது பீப்புள்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அவங்களுக்குள்ள பழக்கம் கிடைக்கும், உங்களோட ஐடியாஸ் புதுசாக இருக்கும். நாலாவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை ஆடிட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்ட்டி பண்ணுறது, அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்து உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை ட்ராக் பண்ணுங்கள். எதுலாம் உங்கள் டைம் அண்ட் எனர்ஜி தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு 1 மந்த் ட்ராக் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ண உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 5th ஒன், புது புது மனிதர்களை மீட் பண்ணுங்கள், புது புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள். இது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை க்ரியேட் பண்ணுவது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப வருஷமாக ஒரே ஜாபில் இருந்தீங்க, ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. உங்களோட 30+ல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.